அண்மைச் செய்தி. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் படுதோல்வி எதிரொலியாக ராமநாதபுரம் மாவட்ட அமமுக நிர்வாகிகள் கூண்டோடு ராஜினாமா செய்திருக்கின்றனர். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். மோசமான நிலைக்கு போயிருக்குன்னா அதிமுக. அப்படிப்பட்ட அதிமுகவில் பயணிக்கிறது நம்முடைய பொதுச்செயலாளர், அதிமுக நம்முடைய அமமுக பொதுச்செயலாளர் டிடிஎம்னுடைய செயலாளர். இன்னைக்கு 4 நாளில் மோசமாக மக்கள் மத்தியில் நிறைய பேர் என்று சொல்லுவார். ஏன்னா என்ன வேலை இருக்கீங்க அப்படின்னு. இருந்தாலும் பொதுச்செயலாளர் நம்ம ஏற்க முடியாது, அதாவது ஏற்று பேச முடியல. அவருடைய நம்மளாம் நினச்சிக்கிறோம் அவருடைய எப்படிப்பட்ட கருத்துலாம் சொல்லுவார். பேட்டிகள் எல்லாம் ரொம்ப சுருக்கமாகவும் ரொம்ப தெளிவாகவும் சொல்லுவார் அப்படின்ற ஒரு பெருமையாக நினச்சான். ஆனால் இந்த 4 நாளில் அவருடைய பேட்டிகள் பார்க்கும்போது மக்கள்கிட்ட ரசிக்கலை, மேலும் மேலும் கெட்ட பேரத்தான் உருவாக்கிறது. இது யாரோட முகமாக? எடப்பாடியுடைய முகமாக அவர் காட்டுறார். கடந்த காலத்தில் எடப்பாடியுடைய முகமாக, எடப்பாடியுடைய வார்த்தையாக யார்? ஜெயக்குமார் இருந்தார். ராமநாதபுரம் மாவட்ட அமமுக ஒன்றிய, நகர, பேரூர், ஊராட்சி கிளை கழக செயலாளர்களும் கூண்டோடு ராஜினாமா செய்திருக்கின்றனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கருப்பையா. வணக்கம் கருப்பையா. தற்போது ராமநாதபுரத்தில் அமமுக நிர்வாகிகள் கூண்டோடு ராஜினாமா செய்திருக்கின்றனர். இந்த ராஜினாமா செய்ததற்கான காரணம் என்ன? முழு விவரங்களை பதிவு செய்யுங்கள். வணக்கம் வினோத். நிச்சயமாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் அமமுகவுடைய மாவட்ட செயலாளராக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் முருகன் தற்சம இருந்து வருகிறார். அவருக்கு சுமார் ஒரு ராமநாதபுரம் மாவட்டத்தில் மட்டும் ஒரு 5000 உறுப்பினர் நிர்வாகிகள் இருந்து வருகின்றனர். இவர்கள் நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தில் பெரும்பாலும் அதிமுகவிற்கு சாதகமான தொகுதியாகவே எப்போது நிகழ்ந்து வரும். அம்மா காலத்தில் இருந்து பின்னர் அம்மா மறைவிற்கு பின்னர் சின்னம்மா அவர்களுடைய பிரதிநிதியாக டிடிவி தினகரனை மையப்படுத்தி இங்கு அமமுக கட்சி பெரும்பான்மையான வாக்குகளை பெற்று வந்தது. தற்பொழுது அவர் டிடிவி தினகரன் அவர்கள் அதிமுகவுடன் கூட்டணி வைத்ததால் அதன் பெரும்பான்மையான வாக்குகளை இழந்து படுதோல்வி அடைந்ததை ஒட்டியும், அதே போல் தமிழகத்தில் உள்ள பெரும்பான்மையான இடங்களில் டெபாசிட் கூட வாங்க முடியவில்லை, 3வது தள்ளப்பட்டன என்று கூறி ராமநாதபுரம் அமமுக மாவட்ட கழக செயலாளர் முருகன் அவர்கள் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவருடன் இணைந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து மாவட்ட, ஒன்றிய, நகர்கழக, கிளைக்கழக எல்லா நிர்வாகிகளுமே கூண்டோடு ராஜினாமா பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி அம்மா அவர்களுக்கும் சின்னம்மா அவர்களுக்கும் தீங்கு விளைவித்தார். அவருடன் இணைந்து இந்த சட்டமன்ற தேர்தல் டிடிவி தினகரன் இணைந்து ஒரு தேர்தல் சந்தித்தாரு. அது கூட பரவாயில்ல. அவர் இதுக்கு முன்னாடி இந்த அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமிக்கு அவர்களுக்கு ஜெயக்குமாரும் ஆர்த்திகுமாரும் அவருடைய முகமாக திகழ்ந்தார்கள். அதே போலதான் தற்போது நடைபெறுகின்ற எல்லா சூழ்நிலையும் டிடிவி தினகரன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி முகமாகத்தான் திகழ்கிறார். ஆகவே இவருடைய கட்சியில் இனிமேல் தொடர்வதற்கான வாய்ப்பில்லை என்று அனைவரும் ஒரு ஆலோசனை கூட்டம் போட்டு கூண்டோடு ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து நிர்வாகிகளும் இன்னைக்கு ராஜினாமா பண்ணியிருக்காங்க. ஆகவே ராமநாதபுரம் மாவட்டங்கிறது எப்போதுமே அதிமுகவுக்கு, அதற்கடுத்து அமமுக நல்ல வாக்குகளை கொடுத்த மாவட்டம். இது இந்த பகுதியில் உள்ள அனைத்து தரப்பு மக்களிடம் ஒரு நல்ல ஒரு வரவேற்பு பெற்றிருக்கு. சட்டமன்ற தேர்தலில் படுதோல்வி எதிரொலியாக ராமநாதபுரம் மாவட்ட அமமுக நிர்வாகிகள் கூண்டோடு ராஜினாமா செய்திருக்கின்றனர். அது தொடர்பான அண்மை தகவலுக்கு நன்றி கருப்பையா.